Hi friends, welcome to Ragas kitchen friends. இன்னைக்கு வீடியோல ரொம்ப டேஸ்டியான பச்சை பயிறு சாதம் எப்படி பண்ணலாம்ன்றதை பார்க்க போறோங்க. இந்த மெத்தட்ல பண்றப்போ ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நம்ம இன்னைக்கு இந்த சாதம் செய்யறதுக்கு நான் இந்த கால் படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இதுல வந்து 1 டம்ளர் அளவுக்கு நம்ம டெய்லியுமே சாதம் வைக்கிற அந்த அரிசி வந்து 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு பச்சை பயிறு, 1 கப் ரைஸ் அப்படின்னா வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு பச்சை பயிறுன்றது சரியான அளவாக இருக்கும். இது ரெண்டையும் ஒரு 3 தடவை நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது ஒரு அரை மணி நேரம் கிட்ட நல்லா ஊறட்டுங்க. அரை மணி நேரம் ஊறினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க ஸ்டவ்வில். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டையும் சேர்த்துடலாம். இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 10 பல்லு பூண்டு இது கூட சேர்த்துடலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவல் இது கூடவே சேர்த்துடலாங்க. 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்துட்டு ஒரு பாதி அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் செய்கிற அளவு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் நல்லா சாப்பிட்ற அளவுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ பாதி அளவுக்கு வெங்காயம் வந்து வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாங்க. இந்த மாதிரி ரைஸ் வெரைட்டிஸ்லாம் பண்ணுறப்போ கல்லுப்பு சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து தக்காளி வெந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா பொடி எல்லாமே சேர்த்துடலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சாம்பார் பொடி சேர்க்குறேங்க. அரிசி பருப்பு சாதமாக இருந்தாலும் பச்சைப்பயிறு சாதமாக இருந்தாலுமே சாம்பார் பொடி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். 1 கப் அரிசி 1/2 கப் அளவுக்கு பச்சை பயிறு நம்ம போட்டிருக்கோங்க. அதனால் 1 கப்புக்கு 3 கப்புன்ற அளவுக்கு தண்ணின்ற அளவில் நான் இன்றைக்கி 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். 4.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வரணுங்க. கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் பச்சை பயிரும் இதில் சேர்த்துடலாம். இந்த சாதம் அடிக்கடி அட்லீஸ்ட் ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவையாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது. இப்போ தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் பச்சை பயிரையும் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடிடலாங்க. கொத்தமல்லி இப்போ சேர்க்க வேண்டாம், கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியை. இப்போ இதை மூடி வச்சாச்சு. ஒரு 3 விசில் வந்தால் சரியாக இருக்கும். இப்போ 3 விசில் வந்துருச்சு. பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. பச்சை பயிறு சாதம் எல்லாமே வந்து நல்லா வெந்து நல்லா வந்திருக்கு. இப்போ கடைசியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழை தூவி நல்லா கலந்து விட்டுறலாம். சுவையான பச்சைப்பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா காரசாரமாக இருக்க ஒரு உருளைக்கிழங்கு வறுவலாக இருக்கலாம், இல்லைனா கத்திரிக்காய் வறுவல். இந்த மாதிரி வறுவல் ஐட்டம்ஸ் வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்பளம் வச்சு சர்வ் பண்ணால் கூட மசாலா அப்பளம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சுட சர்வ் பண்ணுறத விட ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா இந்த பச்சைப்பயிறு ஃபுல்லாகவே அதை இழுத்துரும் தண்ணியெல்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடுறப்போ நல்லா உதிரியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து மசாலா பப்படோடு சேர்த்து சர்வ் பண்ணுறேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுவையான பச்சைப்பயிறு சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.